என்னுடைய தொழுகை நான் நிறைவேற்றி விட்டேனா? அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன்? கடைசி நேரத்திலும் அந்த தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தார்கள், பேணி வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக கடைபிடித்தார்கள். ஏன்? எதற்காக இவ்வளவு எதற்காக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி இந்த தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி இந்த தொழுகைதான். அந்த தொழுகை லேசாகிவிட்டால், சரியாகிவிட்டால் அடுத்த கேள்விகள் லேசாகிவிடும். அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கஷ்டம், எவ்வளவு உடம்புல சூடு. ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மதீனால இருக்கக்கூடிய 7 கிணற்றிலிருந்து தண்ணியை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள். அவ்வளவு சூடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மரண படுக்கையிலே பார்த்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வேதனையை பார்த்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சிரமத்தை பார்த்து கொண்டு அவர்கள் கண்களிலிருந்து தண்ணீர் வந்து விட்டது. கலங்கி சொன்னார்கள், என்னுடைய கணவர் முஹம்மது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இதற்கு முன்னால் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், அல்லாஹ் பாவிகளுக்கு மட்டும்தான் மரண நேரத்தில் கஷ்டத்தை கொடுப்பான், அல்லாஹ் பாவிகளுக்கு மட்டும்தான், அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த மரண படுக்கையிலே கஷ்டத்தையும் சோதனையும் வேதனையும் கொடுப்பான். ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிகிறது, அல்லாஹ்வின் தூதராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், முஹம்மது நபியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நபியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், மனிதர்களிலே சிறந்தவராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு சோதனையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன சகராத்தில் மௌதி பில் ஹக். இந்த மௌத்துடைய மயக்கம் உண்மையானது. மௌத்துடைய மயக்கம், கஷ்டம், சிரமம் உண்மையானது. அல் ஹக், அது சத்தியமானது. யோசித்து பாருங்கள். ஷாஃபிஉல் மஹ்ஷர், நாளை மறுமையிலே அவருடைய சிபாரிசு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த உலகத்தில் சிறந்த படைப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மனிதர்களிலே சிறந்தவராக இருக்கக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி தூதர் ஹபீபுல்லாஹ், கலீலுல்லாஹ், அஹ்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமைதான் இது. மரண படுக்கையில் இருந்தும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவ்வளவு வேதனை, உடம்பில் சூடு, தலை வலி. அல்லாஹு அக்பர். இந்த நேரத்தில் சமூகத்தில் செய்யக்கூடிய உபதேசம், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு குதுபாவிலும், மரண படுக்கையிலும் அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த மரண படுக்கையிலே அடிக்கடி யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், என்னுடைய கபரை நீங்கள் அப்படி ஆக்கிக் கொள்ளாது.